குட் மார்னிங் எல்லாருக்கும். ஒரு குட்டி பிரேக் அப்புறம் என்னோட மெனி விலாக் மூலயமா உங்ககிட்ட கனெக்ட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்லவா? இது நான் எங்கேயோ கேட்டேன்னு நினைக்கிறேன், அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்களாம்மா. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு குட்டி பொண்ணு வந்து எனக்கு இந்த இடத்துக்கு போகணும், இந்த பஸ்ஸு போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம்மா. அதுக்கு அந்த பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வந்து, இந்த பஸ்ஸு போகாது, நீங்கள் கேட்குற அந்த இடத்துக்கு போக வேண்டிய பஸ்ஸில் தான் நானும் போகணும், ஸோ அந்த பஸ்ஸு வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அந்த பஸ்ஸு வந்துச்சு. அப்போ அவங்களும் சொன்னாங்க. அப்போது இந்த குட்டி ஸ்ட்ரேஞ்சர் பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா, குடுன்னு ஓடி போய் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. அப்போ இந்த ஹெல்ப் பண்ணவங்களுக்கு என்ன தோணுச்சுனாச்சு, என்னடா ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஒரு தேங்க்யூ கூட சொல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. ஏறினதுக்கப்புறம் போய் பார்த்தா அந்த குடுன்னு ஓடி போன ஸ்ட்ரேஞ்சர் பொண்ணு வந்து இவங்களுக்காக சீட் பிடிச்சி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்னடா இவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணிட்டோம், பேசி கொஞ்ச நேரத்துலேயே அவங்கள நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லி நமக்கு சீட் பிடிக்கிற அளவுக்கு அவங்க நம்மளை வச்சுருக்கும் போது ஒரு தேங்க்யூ கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணாங்களாம். அப்புறம் 2 பேரும் ஹாப்பியாக ட்ராவல் பண்ணி அவங்கவுங்க டெஸ்டினேஷனுக்கு போயிட்டாங்க. இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, சீக்கிரம் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, அண்ட் ஒரு பீப்புளோட எமோஷன்ஸையும் பீப்புளையும் நம்ம வேல்யூ பண்ணணும் அப்படின்றது நான் இதில் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்திருந்தாலோ, நீங்கள் யாராச்சும் ஜட்ஜ் பண்ணியிருந்தாலோ குடுன்னு போய் ஒரு குட்டி சாரி சொல்லிடுங்க. இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் காலையில் எழுந்தோடனே எப்பயும் பண்ணுற ரொட்டீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக செய்யாதனால ஸ்வீட் கார்ன் மட்டும் வேக வச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டேன். உங்கள் டே எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள்.